ஹலோ மக்களே 738வது பேரலாம் போன எபிசோட் லூஃபி வந்து ட்ரெஸ்ரோசாலா வந்து டொஃபலமிகிட்ட அடிச்சு ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே கிரோஸோட வீட்டுல வந்து ஹைட் அவுட்ல இருக்கிறாங்க. பார்த்தா நம்ம லூஃபியை பார்க்க சபோ அங்கிருந்து வரான். அதுக்கப்புறம் அவனோட மெமரி எப்படி கிடைச்சிச்சு, அவனோட காலகட்டம் எப்படிலாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட மெமரி எனக்கு எப்படி திரும்பி வந்துச்சுன்னா ஏசு செத்ததுக்கு அப்புறம் தான், அதை பத்தி நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா மெமரிஸுமே ரிட்டர்ன் வந்துச்சுன்னு சொல்றான் அவன். ஆனா அப்ப லூஃபி முழிச்சிருக்கவே இல்ல, அவன் படுக்கு படுத்து தூங்கிட்டு தான் இருக்கான். சபோவோட 20 வயசு காலகட்டத்தை தான் காட்டுறாங்க. திரும்பியும் பழைய கதையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா சபம் கப்பல்ல அப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருக்க நேரத்துல 2 பேரும் உருவம் தெரியுது. அது ஏசோட உருவம் லூஃபியோட உருவமும். சபோன்ட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி உனக்கு தெரியுது. சபோ என்ன ஆச்சு, நீ எதையோ பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா கோவாலா. இல்ல நான் சும்மா கடலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஏதோ சில நினைவுகள்லாம் தெரிய வருது. கோவாலோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. பால்டிகோக்கு 1 மாசம் கழிச்சு நம்ம திரும்பி வரோம், எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாளா மிஷன்ல இருந்துட்டோம்ல, அதனாலதான் நம்ம எதையும் பண்ண முடியல. நம்ம டிராகன் சாண்டாவை வந்து இப்ப ரிப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்பதான் கப்பல்ல பால்டிகோக்கு வரானுங்க. அங்கதான் ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்கு. இவங்க இந்த நேரத்துல வந்துகிட்டு நேரத்துல சடனா பார்த்தா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கடா ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கற நேரத்துல, சார் சிச்சுவேஷன் ரூமுக்கு வாங்க, பேரமௌண்ட் வார் ஒன்னு போய்கிட்டு இருக்கு, ஒயிட் பீரியடுக்கும் நேவிக்கும் பெரிய சண்டை போய்கிட்டு இருக்கு, அந்த சண்டை இப்ப முடிவுக்கு வருதுன்னு சொல்றாங்க. டேய் ஒயிட் பீரியட் இதுல தோத்துட்டானான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டிராகன்ஸ் அங்கதான் இருக்காரு. ஆனா டிராகனை எதையுமே வந்து ஒண்ணுக்கு ரியாக்ஷன் கொடுக்காம அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் எதை நோக்கி போறான்னு இன்ன வரைக்கும் ஒன்னும் புரியல. நேவிட்டே தோத்துட்டாங்களடா, நேவி இப்படி ஜெயிக்கும் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்ன ஆனா அதை முதல்ல செக் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ செத்துட்டாளா உயிரோட இருக்காளா அந்த தகவலே இதுல இல்ல, அதை பத்தி இதுல மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இறந்தது வந்து 2 பேரை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. எம்பரர் ஒயிட் பீரியட், இன்னொன்னு வந்து ஃபயர் ஃபிஸ்ட் ஏசுன்னு சொல்றானுங்க. ஃபயர் ஃபிஸ்ட் ஏசுன்னு நம்ம சபோ அப்படி ஸ்டக் ஆகுறான். டிராகன்ஸா இதை நீங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு, இதை பாருங்கன்னு சொல்றாங்க. இது உண்மையா மொய்யோர லூஃபி வந்து உங்களோட பையன் சொல்லிட்டு போட்டிருக்கு, இது உண்மையா பாஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் சபோவோ ஷாக் ஆகுறான். அவன் ஹார்ட் பீட்டோ வேகமா அடிக்க ஆரம்பிக்கி. டே அது உண்மைதான் சொல்லிட்டு டிராகன் சொன்னோன்னு ஷாக் ஆகுறானுங்க. சபோ அப்படி ஸ்டக் ஆயிட்டு அந்த பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். திறந்து பார்த்தா ஃபயர் ஃபிஸ்ட் ஏசோட போட்டோ அதுல போட்டிருக்கு. அது அவன் இறந்தான் போட்ட உடனே சடனா பல நினைவுகள் அவன் ஞாபகத்துக்கு வருது. டே எல்லா ஃபேமஸான பைரட் கதையும் அடிச்சு நொறுக்குவன்டா, நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு ப்ரூஃபா இருப்பேன்னு சொல்லிட்டு ஏசு பேசுனதுலாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இந்த உலகத்தை வந்து என்னை வெறுத்தாங்க, ஆனா அந்த உலகத்துல நான் யாருன்னு காட்டுவேன், ஒரு கிரேட் பைரட்டா வரும்னு சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. சபோக்கு ஹார்ட் பீட் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சோன்னே அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். சபோக்கும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கோவால பக்கத்துல வரா. சடனா படபடன்னு வர ஆரம்பிக்குது அவனுக்கு. நீங்க இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கோவால கேட்டுக்கிட்டு இருக்கா. தாராதோரே அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஏசு வந்து கோல்ட் ரோஜரோட பையனா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றானுங்க. நேவிக்கு பெரிய பிரச்சனையா வருவான்னு சொல்லிட்டு தான் அவன் கதையை முடிச்சிட்டாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு ரெவல்யூஷனரி ஆர்மிக்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல சபோ அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் சடனா பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. சாக்கையை பரிமாறி இருப்பாங்கல்ல, அதைத்தான் யோசிச்சு பாக்குறான். டே அக்கைன்னு வந்து இவன் செஸ்ட்ல குத்திட்டானாண்டா, அதனாலதான் இவன் இறந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல சபோ அந்த பேப்பரை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு அப்படி நினைவுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. சாக்கையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அது டே நம்ம எந்த பைரட்ல இருந்தாலும் எந்த குரூப்ல இருந்தாலும் நம்ம எப்பவுமே பிரதர்ஸ் தான், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம எப்பவுமே ஒன்னா வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு சாக்கையை பரிமாறி இருந்து ஒன்னா இருந்திருக்கானுங்க. அந்த நினைவுகள்லாம் அவனுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. சபோ அப்படி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான். சபோ நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. டிராகன்ஸ் அப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் யான்னு சொல்லிட்டு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டான். சடனா பேரலிசிஸ் ஆயிட்டான். அவனோட நினைவுகள் ஒண்ணு ஒண்ணா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. டே அவன் பைரட்டுக்கு பெரிய பிரச்சனை வருவான்னு சொல்லிட்டாடா, அவனை அழிச்சிங்கன்னு சொல்லிட்டு சபோ அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். ஏஸ் என்னோட பிரதரு அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டான். இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறானுங்க அவனுங்க. அப்படி பழைய நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நான் இனிமேல் தோக்கவே மாட்டேன், உன்னை தேடி வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசினதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். சடனா அவன் முழிச்சு பாக்குறான். சீஃப் நீங்க முடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பாட நம்ம சீஃப் முடிச்சிட்டாருடா, இது நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் ஆகுறாங்க. கோவாலாவும் ஹேக்கும் அப்படி முழிக்கிறாங்க. இதுல ஒரு பக்கம் கோவால தாரதரே அழ ஆரம்பிச்சிட்டா. சபோக்கும் நீங்க இறந்துட்டீங்களோன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவளும் அழ ஆரம்பிச்சிட்டாவா. ஹை ஃபீவர் ஆயிட்டு அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து அழ ஆரம்பிக்கிறாவா. உங்களை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு கோவால அழுதுகிட்டே இருக்கா. உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு, நான் யாரு, நான் எதுக்கு என் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன், எதுக்கு செட் சேல் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்றான். அப்பாடா இது போதும், அப்புறம் நீங்க ரெவல்யூஷன் ஆர்மில இருந்து குயிட் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கோவாலா கேட்டுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, நான் அந்த வேலை எல்லாம் பார்க்க போறது இல்ல, டிராகன்ஸா இருக்காரான்னு சொல்லிட்டு மட்டும் தான் கேக்குறான். நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா டிராகன்ட்ட போய் பேச போறான். அதுக்கப்புறம் இப்பதான் காட்டுறாங்க எல்லா விஷயத்தையும் இவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஏசி என்ன சொன்னாம்னா, டேய் சபோ லூஃபி நம்ம எல்லாம் 3 பேரும் ஒன்னா பிரதர் ஆனவங்கடா அப்படின்னு சொன்னதுதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அதை நினைச்சு கிண்ணி மோன் காஞ்சிரோ எல்லாரும் அழுவுறானுங்க. இதனால
அவ்வளவுதான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். வெயிட் மினிட்னு சொல்லிட்டு நம்மள ஜோரோ உள்ள வரான். டேய் என்னோட பாட்டில் எதுக்குடா நீ காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ கிண்ணி மட்டும் கோவப்படுறான். டேய் தெரியாம காலி பண்ணிட்டான்டா, கதையை கட்டுக்கிட்டு இருக்கல மறந்து காலி பண்ணிட்டேன்னு சொல்றானுங்க. டேய் சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லனா லூஃபி எந்திரிச்சோன்னே கோவப்படுவான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அத சபோ பேசிக்கிட்டே இருந்ததுல கதையை அப்படி மாத்திட்டானுங்க. லூஃபியோட ஃப்ரெண்டு நல்லா ஃபன்னியா இருக்கானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சபோ நீ கவலைப்படாத, இங்க வந்து போரே அடிக்கான்னு சொல்றாங்க. சரி அதை விடு, உன்னோட கதையை சொல்லு, அதுதான் முக்கியம்னு சொல்றான் பிராங்கி. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பழசதான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா சபோ ஏஸோட கல்லறைக்கும் ஒயிட் பெட் கல்லறைக்கும் போயிருக்கான். டே ஏஸ் உன்னை கடைசி நான் மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பூங்கொத்த வைக்க போயிருந்திருக்கான். இதை பாத்தியா ஏஸ், நம்ம லூஃபி வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆகிறதுக்காண்டி அடுத்த மூவ் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட எங்கர் பிரதர் மாசா காட்டுறான்னு சொல்லிட்டு சாக்கே அங்க வச்சுட்டு அப்படி வந்து ப்ரே பண்றான். போய்கிட்டு இருக்கிறதுல சடனா காலு வருது. சபோன்னு சொல்லிட்டு கோவல ஆரம்பிக்கிறா. எனக்கு ரெவல்யூஷன் ஆர்மில இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு டெவில் ஃப்ரூட் வேணும், அது என்ன நடந்தாலும் அதை எடுத்தே தீர்வுன்னு சொல்லிட்டு அப்ப சபோ பேசி இருந்திருக்கான். என்னன்னு பார்த்தா திரும்பி கொலிச்சு தான் காட்டுறாங்க. ஃபிளேர் ஃப்ரூட்டை வந்து நீ விட்டுட்டு போக போறீங்களான்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கேட்டிருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் உயிர் தான் எனக்கு முக்கியம், இந்த ஃப்ரூட் எனக்கு அதுக்கு மேல பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி பேசிக்கிட்டு இருந்திருப்பான். நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க பாஸ், நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, என்ன நடந்தாலும் அந்த ஃபிளேர் ஃப்ரூட்டை நான் ஜெயிச்சே தீருவேன், உங்களுக்கு வாங்கி தந்தே தீருன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப நன்றிடா படின்னு சொல்லிட்டு லூஃபியோ என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற அப்பதான் சபோ வாரான். ஃபிளேர் ஃப்ரூட்டை நான் யாருக்கு தர போறதுன்னு சொல்லிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். முகிவரா லூஃபி இது நீ தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல யாரா நீ லூஃபி சென்பாயிட்டு அப்படிலாம் பேசாத, அது ஃபயர் ஃபிஷ் ஏசு சமாவோட ஃப்ரூட்டா, அதை நாங்க எடுத்தே தீரும்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கத்துறான். லெஜெண்டரி பைரட் குள்ளடா, அது மாதிரி எங்க ஆளுவர் வருங்காலத்துல கிங் ஆஃப் த பைரட் ஆக போறாரு, நீல முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நேரத்துல பாட்டிலுமே பிடிச்சி தள்ளுறான். உனக்கு என்னதான்டா பிரச்சனை, அதெல்லாம் வந்து எவனுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம், அந்த ஃப்ரூட் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கறதுல சடனா தொப்பியை கழட்டிட்டு சபோ அப்படி நின்னுக்கிட்டே இருக்கான். லூஃபி இது நான் தான்டான்னு சொல்றான். நீ தானா யாரடா, யாரா இருந்தாலும் நீ என்னோட எதிரி ஃபிளேர் ஃப்ரூட் எல்லாம் உனக்கு தர மாட்டேன்னு சொல்றான். என்னைய பார்த்தா லூஃபின்னு சொல்ற, என்னோட மீசைய படா நான் லூசின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீ எப்படி இருந்தாலும் என்னோட பிரதர் மூஞ்சி எனக்கு ஞாபகத்துக்கு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சபோ பேசிக்கிட்டு இருக்கான். பிரதரா யாரா நீ கோமாளின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கறதுல நீ பிரதர் சொல்றதுக்கு ரெண்டே பிரதர்டா, ஒன்னு ஏசு அவனும் இப்ப இல்ல, அது மாதிரி என்னோட லேட் பிரதர் இன்னொருத்த இறந்துட்டான், அவன் பேரு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள சபோவை பார்த்துட்டு நம்மளால ஷாக் ஆயிட்டான். சபோ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ல போய்கிட்டு இருக்கான். நீ எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு மயங்கிட்டான். நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து சாக்கே பரிமாறி இருந்திருக்கோம், டாடான்ட்ட வந்து நம்ம டோஸ்ட் அடிச்சு சாப்பிட்டு இருக்கோம், என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்ட உடனே லூஃபி சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சிட்டான். பாஞ்சி வந்து கெட்டி பிடிக்கிறான். எங்க போயிட்டு இவ்வளவு நாள் உன்னை நாங்க தேடிக்கிட்டே இருந்தோம், நீ இறந்துட்டு நினைச்சேன்னு சொல்லிட்டு லூஃபியா அழுதுகிட்டே இருக்கான். லூஃபி ரொம்ப நன்றிடா என்னை தேடினதுக்குன்னு சொல்றான். நீ உயிரோட இருக்கியே எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் சொல்றான். சபோ என்னை மன்னிச்சிரு, ஏசி என் கண்ணு முன்னாடி தான் இறந்தான், என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்றான். அது எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் சபோ. ஆனா நீ உயிரோட இருக்கியா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம ரெண்டுக்குமே நம்ம பிரதர் போயிட்டான், எனக்கு வருத்தமா தான் இருக்கு, ஆனா நீ உயிரோட இருக்கு நினைச்சு எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் சபோ. அதை நினைச்சு தாரதரையா கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். சபோ நீ உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர்ல அழுகுறான். இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்து லூஃபி எனக்கு இது போதுன்னு சொல்றான். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காம நான் ஃபிளேர் ஃப்ரூட்டை சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ சாப்பிடாம வேற யாரடா சாப்பிடணும், நீ சாப்பிடுடான்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசி இருந்திருப்பான். அந்த கதையை எல்லாத்தையும் சொல்றான். லூஃபி சிரிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றானுங்க அவனுக்கு. எனக்கு புரியுதா என்ன மாதிரி கனவுல இருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் கிளம்புறேன், நான் இங்க இருந்து கிளம்ப போறேன், நான் லூஃபிக்கு ஒரு வீவர் கார்டு ரெடி பண்ணிருக்கேன், இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில கொடுக்குறான். அவனை பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதே பண்ணா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறதுல கடன் ஒரு பேப்பர் பிச்சு எடுக்கான். எனக்கு ஒரு பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான். என் பிரதர் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுப்பான்டா, ஆனா அவனை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சபோ சொல்லிட்டு கிளம்புறான். டாட்டா காட்டுறான். ஆனா என்னன்னு பார்த்தா ஜோரோ சந்தோஷமா சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா பழசை யோசிச்சு பாக்குறான். ஏசு இப்படிதான் சொல்லிருப்பான், என்னோட கிட் பிரதர் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுப்பான், அவனை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இருந்திருப்பான். அதைத்தான் ஜோரோ நினைச்சு பாக்குறான். ரெண்டு பிரதர் ஒரே மாதிரி தான்டா பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறான். ஆனா சடனா ஒரு கால் வருது. டே நான் கேக் பேசுறேன்னு சொல்றான். டே நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு சொல்றான். டே சரிடா நம்ம லூஃபி என்ன ஆனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல காலை கட் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஒரு செல்ஃபிஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குறானுங்க. அங்க ஒரு பக்கம் நின்னுக்கிட்டே இருக்கிறதுல ஏதோ ஒரு பரவலாம் பறந்து வருதுங்க. சடனா இங்க என்னன்னு பார்த்தா ஃபுஜிடோரோ தான் காட்டுறாங்க. டைஸ் உருட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா போட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒன் டைஸ் வந்திருக்குன்னு சொல்றானுங்க. ஒன் சைடு வந்திருக்குன்னு அப்படின்னா இது முகிவர சைடு தான் இருக்கு, அப்படித்தானே நம்ம அக்ரி பண்ண மாதிரி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. அப்ப அவன் ஜெயிச்சு அந்த டைஸ் ஆட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜிடோரோ பேசுறாரு. அப்பனா இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ண கூட சொல்றாங்க. ஈசோசம் ஒரு டைஸ் ரோல்ல எதுக்கு நீங்க இதெல்லாம் முடிவு எடுக்கிறீங்க, ஒரு கண்ட்ரியோட இதுவே இதுல தான் இருக்கு, அவனை இப்போதைக்கு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. முகிவராவை லாவையும் கேப்சர் பண்றதுக்கு இதான் கரெக்டா இருக்கும், நீங்க சக்கசுக்கு எதுக்கு போறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. ஒருத்தர் இந்த மாதிரி நிலைமையில இருக்கல அவனை கேப்சர் பண்றது ஒரு மாதிரி கோலத்தனடா, அது உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு நல்லா சண்டை போட்டு எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் முகிவரா லூஃபிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க சடனா கேவண்டேஷ் தான் காட்டுறான். அதே சொன்ன மாதிரி தூங்கு நேரத்துல ஹக்குபா வந்துட்டான். ஆனா இருந்தாலும் செயினை போட்டு
லாக் பண்ணல தூங்கிட்டு இருக்கான். முகிவரா லூஃபி வந்து இவங்களோட பெரிய காப்பாளண்டான்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரெபேக்காவோ ஓடி வரா. கிராண்ட்பா லூஃபியையும் அவங்க குரூப்பையும் அங்க அப்பாவே ஆளக்கானன்னு சொல்றாங்க. ஹீரோஸ் வீட்ல இருக்காங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு அவர். அப்படியே அங்க இருக்காங்களா, அப்ப சந்தோஷம் சொல்றா. ரெபேக்கா இப்ப மட்டும் நான் மட்டும் ராஜாவானம்னா நீ பிரின்சஸ் ஆயிருவ, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சடனா அவ ஷாக் ஆகுறா. இங்க என்னன்னு பார்த்தா காக்காவோ பறந்து போய்கிட்டு இருக்கு. அதுல சபை ஏறி உட்கார்ந்திருக்கான். சரிடா நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பிடலாமான்னு சொல்லிட்டு காக்கட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அது ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். லூஃபியை பத்தி நிறைய வந்து டிராகன் ஷாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சு போய்கிட்டே இருக்காங்க. நீ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போய்கிட்டே இருக்கானுங்க. அதோட முடியாத எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.